நாங்கள் ஆஸ்டினுக்கு வந்து 2 days அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் 3 பேர் பேக் பேக்கில் எடுத்து வச்சுட்டோம். பேக் பேக்கில் மட்டும்தான் வச்சுருக்கோம், லைட்டாக தான் பேக் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து சும்மா எசென்ஷியல்ஸ், ஏதாவது பாஸ்போர்ட்டு, வேக்சினேஷன் கார்டு, இப்போல்லாம் எல்லா பக்கம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதையும் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இது ஸ்வெட்டரு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 daysக்கானது. ஸோ 3 பேருமே இதே மாதிரி தான் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தா ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கோம், கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஜூஸஸ் எல்லாம் வச்சுருக்கோம். V8, அப்புறம் சோடாஸ் எல்லாம் கொஞ்சம் ஐஸ் போட்டு கூலர் பேக்கில் வச்சுருக்கு. இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ரொம்ப வேறு ஏதாவது அந்த ஹார்டாக இருந்தால் வெயிட்டாக இருக்கும். சின்ன பேக் மாதிரி வாங்கிட்டோம். இதில் வந்து ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், கூலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு, கூலிங் போகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் டிஸ்போசபிள் பிளேட், கப்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து நேற்று நேட்டிவ் ஸ்பெஷல்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கினேன், அதையும் சேர்ந்து எடுத்தாச்சு. தேங்காய் மிட்டாய், முறுக்கு, அந்த மாதிரி அதையும் சேர்ந்து ரோட் ட்ரிப் போகிறதுக்கு எடுத்தாச்சு. அப்புறம் இது வந்து கம்ஸு பொண்ணு வாங்கினா, இது எடுத்துகிட்டு ரோட் ட்ரிப்புக்கு எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே 2 days தங்க போகிறோம். 2 nights 3 days இருக்க போகிறோம். அப்புறம் போகிறதுக்கு வந்து சாப்பிட்றக்கு லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இது ஜீரா ரைஸு, அப்புறம் வந்து பாலக் பன்னீர் செஞ்சேன். ஜீரா ரைஸ் இது இன்ஸ்டா பாட்லேயே பண்ணிட்டேன். 5 minutes குக் ஆனால் போதும். ஊறணும், ஆனால் நல்லா ஒரு 30 minutes ஊற வச்சுட்டு ஜீராலாம் போட்டு இதில் 5 minutes வச்சா ஜீரா ரைஸ் ரெடி. அப்புறம் இது நேற்றே பண்ணி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி சூடு பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துட்டேன் எல்லாமே. பாலக் பன்னீர், அப்புறம் வந்து சப்பாத்தி வாங்கிட்டேன் கடையில், அது சூடு பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து இதில் அலுமினியம் ஃபாயிலில் போட்டிருக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து அங்கே போய் அலைய வேண்டியதில்லை, போனோடனையும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். நல்லா சப்பாத்தி, ஜீரா ரைஸ், பாலக் பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து அப்புறம் நேற்று ஈவினிங் பண்ணது பொங்கல், இதையும் எடுத்துருக்கோம். இதை சும்மா இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பேக்கெல்லாம் பண்ணிவிட்டு காருக்கு கேஸ் அடிச்சுட்டு கிளம்புறக்கு காலையில் மணி 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து ஒரு இடத்துல லஞ்சுக்கு நிறுத்தி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே பிட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்ட்டு ஹோட்டலில் போய் சேர்றதுக்கு மணி 3 மணி ஆயிடுச்சு.
நாங்கள் ஆஸ்டின் வந்துட்டோம். ரூம்குள்ளே வந்தாச்சு. இப்போ செக்இன் பண்ணிவிட்டு வந்தோடனேயும் இங்கே ஹேங்கர் இருக்கு, அயன் பாக்ஸ் இருக்கு. யூஸ்வலாக கிளாசட் மாதிரி இருக்கும், இங்கே வந்து இப்படி முன்னாடியே வெளியே வந்தோடனே இருக்கு. கொஞ்சம் இது வந்து மாடர்னாக நல்லா தான் இருக்குது. இது வந்து சேஃப் இங்கே இருக்கு. இது வந்து காஃபி மேக்கர் வச்சுருக்காங்க. காஃபி வச்சுருக்காங்க போட்டுக்கிறதுக்கு, ரெகுலர் காஃபி. அப்புறம் இது என்னது, இது ½ and ½ மில்க்கு. அப்புறம் ஸ்ட்ராஸு, இது ஸ்டிரரு, க்ரீமர், மில்க் பவுடர். இது மில்க் பவுடரு அந்த ஸ்டிக் வச்சு பண்ணிக்கலாம். அப்புறம் கேமமைல் டீ வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டீ வேணும்னா டீ கொடுக்கலாம். கப்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் 2 வச்சுருக்காங்க. இதை வந்து ஐஸ் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம கீழே இருக்க டிஸ்பென்சர் போயிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ், செல்ஃபில் என்ன வச்சுருக்காங்க. இது வந்து இந்த பைபிள், இங்கே எல்லா ஹோட்டல்லையும் பைபிள் இருக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் லாண்ட்ரி ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த பேக் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஃபுல் சைஸ் மிரர் இருக்கு. அப்புறம் இங்கே முன்னாடியே வந்தோடனே பாத்ரூம் இருக்கு. இந்த டாய்லெட்ஸ் வச்சுருக்கு. அப்புறம் இதுதான் வந்து வேனிட்டி. நல்லாயிருக்கு, மாடர்ன் லுக்கில். நாங்கள் எடிசன் ஹோட்டல் போனோம். இது வந்து புதுசாக இப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க. அது 1930 டைம்ஸ் ஸ்கொயரில் பில்ட் பண்ண ஹோட்டல். இது வந்து 2017 பில்ட் பண்ண ஹோட்டல். அதனால் எல்லாமே கொஞ்சம் மாடர்ன் லுக்காக இருக்குது. டபுள் ரேக் பாரு, இது மாதிரி தள்ளிக்கலாம், அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இங்கே வந்து டிஸ்பென்சர் இருக்கு. அப்புறம் ஷவர் இங்கே. ஷாம்பூ இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது, எல்லாமே அப்படியே பளபளன்னு இருக்குது. அப்புறம் இங்கே சோப்பு, லோஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு ட்ரையர் இருக்கு. அப்புறம் ராஸ்டர் கிளாஸ் மாதிரி தான் இப்போலாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டா 2 பெட்டு. இது ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் வந்து யூனிவர்சிட்டி, ஆஸ்டின் யூனிவர்சிட்டி கிட்டேயே இருக்குது. நாங்கள் ஆஸ்டின் யூனிவர்சிட்டி பையனுக்காக டூர் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கேயே எடுத்துட்டோம், பக்கத்துலேயே. இங்கே தான் இருக்குது. இது வந்து இங்கே அந்த குட்டியாக ஒரு டவர் தெரியுதுல்ல, அதுதான் ஆஸ்டின் யூனிவர்சிட்டி. நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு தெரில, நல்லா இருந்துச்சா நடந்து போயிடலாம். இங்கே ஒரு லேம்ப் வச்சுருக்காங்க. சேர், டிவியில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ எது இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உடனே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஆஸ்டினை சுற்றி பார்க்க போகிறோம். பாய். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து டெக்ஸாஸ் கேபிட்டல் பில்டிங் சுற்றி பார்க்க போயிருந்தோம். அது ஹோட்டல் கிட்ட தான் இருந்துச்சு. இது என்னென்னா, இது முதல்ல டெக்ஸாஸ் கண்ட்ரியாக இருக்கையில் இந்த பில்டிங்கில் தான் வந்து டெய்லி மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். கவர்னர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து டெசிஷன் ஏதாவது எடுப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த பில்டிங் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பப்ளிக்காக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு கவர்னர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. என் பொண்ணு
பொண்ணு தான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணா. ஏன்னா அவளுக்கு இது வந்து ஸ்கூலில் ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது டெக்ஸாஸ் ஹிஸ்ட்ரி பற்றி. ஸோ அவள் என்னென்ன கவர்னர்ஸ் என்னென்ன டெக்ஸாஸ்க்காக பண்ணாங்க எல்லாமே டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. நிறையா நாங்கள் அதில் வந்து கவர்னர்ஸ் பற்றிலாம் நிறையா பார்த்தோம். யார் யார் எந்தெந்த வருஷம் இருந்தாங்க அது எல்லாமே போட்டிருந்தது. பார்த்திங்கன்னா 1830s இருந்து இப்போ வரைக்கும் உள்ள கவர்னர்ஸ் நேம்ஸு ஃபோட்டோஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அது பார்த்தா மேலே வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தாவே சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே வந்து அதை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே சுத்தமாக க்ளீனாக நல்லா மெயின்டைன் ஆகிருந்தது. நிறைய ஒரு 4 ஃப்ளோர்ஸ் பக்கம் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளோர்ஸாக போய் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது ஆர்கிடெக்சர்லாம். இப்போ இது வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இதெல்லாமே கல்லிலான பில்டிங்கு, அவ்வளோ அழகாக மெயின்டைன் ஆகி பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்னு இங்கே ஒன்று இருக்குது. இங்கேருந்து உள்ளே போய்க்கலாம் போல. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கா. நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்டினுக்கு வந்துட்டோம். இது அந்த மெயின் டவர் அண்ட் பில்டிங். வா ஃபோன் இந்த ஃபவுண்டனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா சீனியர்ஸ் கிராஜுவேட் ஆகிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே காலை நினைக்கணுமா. அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கால் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு பேட் லக்காமா. லைப்ரரி யூனிவர்சிட்டி டெக்ஸாஸோட லைப்ரரி எவ்வளோ பெருசாக இருக்குது. லைப்ரரி மட்டும் உட்காந்துக்க. அந்த காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதோ இல்லையோ, முன்னாடியாவது நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் டெக்ஸாஸ் ஸ்டேட் மியூசியம் போயிருந்தோம். அங்கே நிறையா அந்த டெக்ஸாஸ் ஸ்டேட்டில் என்னென்னலாம் ஹிஸ்ட்ரி அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தாய் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சிக்கன் கறி, சிக்கன் இருக்கு நல்லா. அப்புறம் சிங்கப்பூரியன் சிக்கன்னு வாங்கினோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் போல் இருக்குது. நம்ம ஊர் ஸ்டைலில் இருந்துச்சு, அதனால இது ரெண்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். அது ரெண்டுத்துக்குமே சைட் டிஷ் வந்து ரைஸ், 2 ரைஸ், சிக்கன் கறி அண்ட் சிங்கப்பூரியன் சிக்கன் அதை சாப்பிட போகிறோம். அது கூட வந்துட்டு நாங்கள் போபா டீ வாங்கினோம், மில்க் டீ. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி மில்க் டீ. இந்த போபாங்கிறது டாப்பியோக்கா தான், இந்த மரவள்ளி கிழங்குல அப்படி ரவுண்டாக பண்ணி போட்டிருப்பாங்க. அப்புறம் இது வந்து கோகோனட் ஃப்ளேவர் இருக்க. இதை ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நான் வந்து இதெல்லாம் போட்டுட்டேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. சிக்கன் கறி, அப்புறம் வந்து இந்த சிங்கப்பூரியன் சிக்கன் ரெட் கலராக நல்லா இருக்குது. இதை பார்க்கலாம். சிங்கப்பூரியன் சிக்கன் அழகு. ஸ்பைசின்னு போட்டிருந்தேன், அந்தளவுக்கு ஸ்பைசி இல்லை, பட் நல்லா இருக்கு. நம்ம ஊர் டேஸ்ட் வருது. இப்போ வந்து இதை பார்க்கலாம். இது வந்து சிக்கன் கறி தாய் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நம்ம ஊர் கறி அந்த ஃப்ளேவர் வருது.
நல்லா இருக்குது. ரைஸோடு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரைஸ் கேட்டோம். ரைஸ் இல்லைன்னா வெர்மிசெல்லி நூடுல்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் ரைஸ் கேட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட வந்து பொட்டேட்டோஸ், ஆனியன் அதெல்லாம் இருக்கா. இன்னும் பொட்டேட்டோலாம் இருக்கா. இந்த சிங்கப்பூரியன் சிக்கன் கூட ப்ராக்கலி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு தெரில. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, ஹோட்டல் பக்கத்தில். ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு கடையில் வாங்கினது வந்து போபா டீக்குன்னே ஒரு இது கடை இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கல. ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர். அழகு. ஐஸ்டு டீ மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வருது. கீழே வந்து அந்த போபா இது போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். சரி, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எல்லாமே சாப்பிட்டுட்டேன். நல்லா இருக்கு. இது என்னென்ன சாப்பிட்ருவோம். ப்ராக்கலி தான் இருக்குது மீதி. க்ரன்ச்சியாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும். இந்த டீயும் நல்லா தான் இருக்குது. இப்போ சாஸ் போட்டிருக்கோம். ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் போட்டிருக்கோம் அடியில். நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதான். நீ இந்த மில்க் டீ தான் பாக்கி. இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அடிக்கடி நாங்கள் தாய் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிக்குவோம். ஓகே. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் மவுண்ட் பேனலுக்கு ஹைக்கிங் மாதிரி போயிருந்தோம். அது கொஞ்சம் தூரம்தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. மேலே வியூ வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அங்கே போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கீழே. இது நல்லா இருந்துச்சுல்ல. சின்ன ஹைக்கு தான். நான் நல்லா இதுதான் வந்து கொலராடோ ரிவர். மேலே வந்து மவுண்ட் பேனலில் அந்த கொலராடோ வியூ சூப்பராக இருந்துச்சு. இப்போ கீழே பார்க்குறீங்களா, இந்த வீடெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் $20-30 மில்லியன் வரும் அப்படிங்கிறாங்க.